திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளையும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. மிக்ஸாம் புயல் எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வெள்ள பணிகள் நிறைவடையும் வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் இருக்கிறார். லோகநாதன், விவரம். மிக்ஸாம் புயல் தாக்கத்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்கள் முன்பாக பல்வேறு இடங்களானது கனமழையானது கொட்டி தீர்த்ததால் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்திருக்கிறது. அப்பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தன்னார்வ அமைப்பினர்கள் மற்றும் மக்கள் நல பிரதிநிதிகள் மீட்பு பணியிலும் அவர்களுக்கான நிவாரண பொருட்களானது அளித்து வருகின்றன. பல்வேறு இடங்களை இத்தகைய பாதிப்பானது தொடர்ந்து நீடித்து வருவதால் பள்ளி கல்லூரிக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஆனது தற்போது அறிவிப்பு வெளியிட்டு உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த கொசுதலை ஆற்றின் வழித்தடத்தில் உள்ள பகுதிகளிலும் தண்ணீர் வெடியாத நிலையானது இருந்து வருகின்றது. பல்வேறு இடங்களிலானது மாவட்டத்தில் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து காட்சியளிப்பதால் அதனால் மாணவர்கள் சிரமத்தை போக்கும் வகையில் நாளை இந்த பள்ளி கல்லூரிகள் விடுமுறையானது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அரையாண்டு தேர்வும் நெருங்கி வரும் சூழ்நிலையில் மாணவர்களுக்கான இந்த சூழ்நிலையில் அவர்கள் வீட்டில் முடங்கி அவர்கள் பாடத்தை படித்து கவனிக்கும் வகையிலும் இந்த விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொட்டலை ஆறு ஆரணி ஆற்றில் தொடர்ந்து உபரி நீரானது வெளியேறி வருகின்றது. அந்த பகுதியில் உள்ள தாழ்வான பகுதியில் உள்ள கிராமங்களுக்கும் தொடர்ச்சியாக வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக மாவட்டத்திலே அதிகமான பாதிப்புகள் ஆவடி, பூந்தமல்லி, பொன்னேரி வட்டங்களில் தான் அதிகமான இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. அத்தகைய பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்கும் வகையிலும் அவர்களை தாழ்வான இடங்கள் பாதுகாப்பான இடங்களை தங்க வைப்பதற்காகவும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியான இந்த முயற்சிகளானது மேற்கொண்டிருக்கின்றது. தற்போது நிலவரப்படிதான் இந்த பள்ளி கல்லூரிகளுக்கான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் விடுத்திருக்கின்றார். அதாவது முழுமையாக அந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மீட்கும் வகையில் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை இருக்கக்கூடும் என்பது கூட தகவலானது வெளியாகியிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.